Right? God is good all the time. God is good. ஆமாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நாம் கவனித்து படிக்கிறதுனாலே தேவன் நமக்கு கிருபையாக தந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம 15 பாடங்களை படிக்கும்படியாக தேவன் நமக்கு வழி நடத்தினார். இதுவரைக்கும் 8 பாடங்கள் 8 சப்ஜெக்ட் முடிச்சு நவ் we are studying the 9th subject, தேவனே மெய்யான இயல்பு. ஆமென். ஆங்கிலத்தில் அது என்ன சொல்லுது? ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ட்ரூ நேச்சரை தெரிந்த யாவருமே தேவனை விட்டு விலகி ஓடவில்லை. ஒரு பாவம் செய்துட்டாங்க அல்லது தவறு செய்தாலும் தேவனை விட்டு ஓடவில்லை. ஏனென்றால் இந்த மெய்யான இயல்பை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஸோ நாமும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு 2வது லெசனுக்கு நாம் சொல்லுகிறோம். எஸ் பிரதர் பிலிப், நம்ம அப்படி லெசனுக்குள்ள சென்று விடலாம். வெரி குட். எஸ். Question 1. பழைய ஏற்பாட்டில் யார் காலம் வரை பாவம் எண்ணப்படவில்லை? ஏன்? எஸ் சிஸ்டர், கிரேஸ் சிஸ்டர். பாஸ்டர் 17வது பக்கம் முதல் பந்தி, மோசையின் பிரமாணங்கள் அறிமுகப்படுமுடன் பாவம் உலகத்தில் இருந்ததென்றும் ஆனால் நியாய பிரமாணம் இல்லாமல் இருந்தபடியால் பாவம் எண்ணப்படவில்லை. நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புக்கே பார்க்க வேண்டாம். யார் காலம் வரை பாவம் எண்ணப்படவில்லை? மோசையின் காலம் வரை. வெரி குட், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஏன் எண்ணப்படவில்லை? தேவன் மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கும் வரை மக்களுக்கு விரோதமாக பாவம், அதாவது நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. சிம்பிள் ஆன்சர். வெரி குட். நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. பேஜ் 17 டாப்ல இருந்து வாசிடுவோம். ரோமர் 5:13, கட்டளைகளும் மோசேயின் பிரமாணங்களும் அறிமுகப்படுத்தப்படும் முன் பாவம் உலகத்தில் இருந்தது என்றும் ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்தபடியால் பாவம் எண்ணப்படவில்லை என்றும் கூறுகிறது. ஓகே, ஓகே, அப்படி நம்ம போயிடலாம். 2வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். பாவம் எண்ணப்பட மாட்டாது என்பதின் அர்த்தம் என்ன? நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க புரிந்ததை சொல்லலாம். எஸ் சிஸ்டர், அனட்டா தானே? எஸ். எங்களுடைய கணக்கில் நாங்கள் செய்த பாவங்கள் வைக்கப்படவில்லை, அல்லது இப்படின்னு சொல்லலாம், எங்களுடைய மீறுதல்களை எங்களுக்கு விரோதமாக எண்ணப்படவில்லை. ஓகே ஓகே, வெரி குட். பாவம் எண்ணப்பட மாட்டாது என்பதின் அர்த்தம் என்னவென்றால் நாம் செய்த பாவங்களை நம்முடைய கணக்கில் வைப்பது அல்ல. ஏன் அப்படி? யார் கணக்கில் வைத்தார்? இயேசு கிறிஸ்துவின் கணக்கில். இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்து விட்டார். சரிங்களா? ஆமா, நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம் பாருங்க, எண்ணப்படவில்லை. ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. எவருடைய பாவங்கள் அந்த வசனம் வாசிங்க, அந்த வசனம் வாசித்துருவோம். ரோமர் ரோமர் 5:13, நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன் பாவம் உலகில் இருந்தது, நியாயம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. வெரி குட், அவ்வளவுதான். sin was not considered as sin, அப்படி வச்சுக்கிடுவோம். பாவம் என்று கன்சிடர் பண்ணவில்லை. ஆமா, நமக்கு எல்லாம் எளிதான புரிந்து கொள்ளக்கூடியதான். எனவே நான் 3வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர்.
எந்த இரு காரணங்களினால் நம் முதல் ம் பெற்றோர் தோட்டத்தை ம் விட்டு வெளியே அனுப்பப்பட்டனர்? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். அவங்க பாவத்தோட லாங் டைம் அவங்க வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிக்னஸோட ஒன்று ஒன்று மற்றது அந்த அந்த உயிரோடு இருக்க பாவத்தோட அவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே ஓகே. வேற யாராவது சொல்லுங்க இன்னொரு காரணம். எங்களை நேசித்தபடியால். தேவனால் மனுக்குலத்தை கடியை புசித்த வழியா அவனை மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை தோட்டத்தில் அனுப்பினார். தேவனால மனுக்குலத்தை சகிக்க முடியாததினால் என்ற அல்ல பாவம் நிறைந்த மனிதனை ஜீவ கடியை புசித்ததால் கீழ்படியா. ஓகே வெரி குட். எந்த இரு காரணம் ஒன்று பாருங்களேன், வாஸ்துருவோம் அப்போ இன்னும் தெளிவாயிடுது. 19வது பக்கத்தில் உங்களுடைய எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. டாப் பேராகிராஃபில் தேவன் தோட்டத்தை விட்டு அவர்களை அனுப்பியதற்கு காரணம் அவர்களை மிகவும் நேசித்தது தான். அது எழுதியிருந்தாலும் நீங்கள் 5 மார்க்ஸ் போட்டுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஜீவ விருட்சத்தில் பங்கெடுத்து அதன் மூலம் பாவ கரை படிந்த சரீரத்தோடு நித்தியமாய் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. இது ஒரு காரணம். தொடர்ந்து வாசிப்போம். பாவம் நம்மேல் வியாதியையும் நோய்களையும் சகலவித சாபங்களை வைப்பதற்கு சாத்தானுக்கு வழி வகுத்தது. நீங்கள் ஜீவ விருட்சத்திலிருந்து புசித்தபடியால் உங்கள் சரீரத்தை புற்றுநோய் அழித்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் மறிக்க முடியாத நிலை இருக்குமானால் அது எப்படி இருக்கும் என்று உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? நித்தியத்திற்கும் உங்கள் சரீரம் வியாதியினால் அழிந்து கொண்டிருந்த போதும் அவைகளிலிருந்து மறிக்க முடியாத நிலை இருந்திருந்தால் அது எப்படி இருக்கும் என்று உங்களால் சிந்திக்க முடிகிறதா? தோட்டத்திலிருந்து ஜீவ விருட்சத்திலிருந்தும் மனுக்குலத்தை வெளியே அனுப்பியது தேவனுடைய இரக்கமே. பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும், ஆண்டவர் தோட்டத்தை விட்டாரு. ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆதாமையும் ஏவாளையும் பிடிக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் நிஜம் என்னவென்றால் அவர்களுடைய நன்மையை கருதி அவர்கள் மேல் இரக்கம் பெற்று அதனால தான் தேவன் அவர்களை வெளியே அனுப்பினார். அனுப்பின பிறகும் அவர்களோடு தொடர்புல இருந்தாரா இல்லை டோட்டலா வித்ட்ரா பண்ணிட்டாரா? தொடர்புல தான் இருந்தார். எப்படி நம்ம அதை உறுதி செய்ய முடியும்? வெரி குட். காயினோட உரையாடி கொண்டும். ஓகே வெரி குட். பாருங்க, காயின் கொலை செய்தவனோடு கூட உறவாடி கொண்டுதான் இருந்தார். பாருங்க, நம்ம புரிந்திருக்கிற மாதிரி மனுக்குலத்தையே அவர் ரிஜெக்ட் பண்ணி இருந்தால் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது இல்லையா? இது ரொம்ப ஆழமான சத்தியம், நம்ம மனதில் பதிய வைக்க வேண்டிய சத்தியம். அப்படி இருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை என்ஜாய் பண்ணுவோம் இல்லை? அவருடைய ஃபெலோஷிப், த ரிலேஷன்ஷிப், வில் என்ஜாய் ஹிஸ் பிரசன்ஸ். எங்கே இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது கேள்வி போயிடலாம். நியாய பிரமாண காலத்திலும் தேவன் மனிதனோடு எப்படித்தான் இடைப்பட்டார்? 3 எழுதுக. வெரி குட். யார் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்? எஸ் பாமாம் சிஸ்டர். பேஜ் 35 இருக்கு பாஸ்டர். ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? ஓகே, நீங்க புரிஞ்சிருக்கதே சொல்லுங்க சிஸ்டர். பேஜ் 35ல நீங்க ஷார்ட்டாவே சொல்லலாம். அவர் மக்களுக்கு நன்மை தீன்மை அது அதை வரையறையாக காண்பித்து அதற்குரிய தண்டனை என்னென்று சொல்லி அறிவித்து கர்த்தர் மக்களோடு பாவத்தை தான் மன்னிக்கிறது இல்லை என்று காண்பித்தார். ஓகே வெரி குட். இப்ப நம்முடைய
இதன் நம்முடைய மூலம் அவர்கள் நம்முடைய சாப்டர்ஸ்ல இருந்து சொல்லுங்க. நான் திரும்ப கேள்வியை வாசிக்கிறேன். பவானி சிஸ்டர் சொல்லலாம். நியாயப்பிரமாண காலத்திலும் தேவன் மனிதனோடு எப்படித்தான் இடைப்பட்டார்? 3 எழுதுக. எஸ் சிஸ்டர். ஒன்று, அவர்கள் மேல் அன்பும் இரக்கமும் வைத்திருந்தார். ம் அது அவர்கள் அவர்கள் செய்த காரியம் இன்னதென்பதை உணர்ந்தும் அவர்களுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த தேவன் விருப்பம் இல்லாமல் இருந்தார். சூப்பர். ஓகே. அவர்கள் மேல் தன்னுடைய கோபாக்கினை ஊற்றுவதற்கு பதிலாக அவரிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் காண்பித்தார். ஊற்றவில்லை, கோபாக்கினை அவர் ஊற்றவில்லை. நீங்க ஃபுல் மார்க் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளா. எஸ் சிஸ்டர். அவர்களோடு பேசினார், நடந்தார், அக்கியம் கொண்டிருந்தார். மன்னிப்பு வெரி குட். வேற என்ன எழுதியிருக்கீங்க? மன்னிப்பு கொடுத்தார். அன்பு இரக்கம் மன்னிப்பு மாசு. அவ்வளவுதான். அப்படி நச்சுன்னு ஆன்சர் பண்ணணும். அன்பு இரக்கம் மன்னிப்பு. ஆமென். பாருங்க, பேஜ் 17ல விழுந்து போன பிறகு நீட்டிக்கப்பட்ட கிருபை. நான் செகண்ட் பேராகிராஃப் வாசிக்கிறேன் பாருங்களேன். அநேக மக்களின் தத்துவம் என்னவென்றால், ஏதேன் தோட்டத்தில் பாவம் நுழைந்த நிமிடத்தில் தேவனுடைய கோபாக்கினை மனுக்குலத்தின் மேல் வந்துவிட்டது. தேவன் பரிசுத்தர் என்றும் மனிதர்கள் துன்மார்க்கர் என்றும் அவரது பரிசுத்தம் பாவ மாம்சத்தை காணக்கூடாமல் இருந்தது என்றும், ஆகவே தம்மை விட்டு மனிதனை பிரித்து ஆதாமையும் ஏவாளையும் தமது சமூகத்திலிருந்து துரத்து விட்டார் என்றும் மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஆதாமிலிருந்து மோசே வரை உள்ள காலத்தில் தேவன் கோபாக்கினை, நியாய தீர்ப்பு என்பவைகளை செயல்படுத்தவில்லை. எந்த 3ஐயும் தான் செயல்படுத்தினார்? அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவர்களின் மூலமாகத்தான் மனிதனோடு இடைப்பட்டார். பாஸ்டர், இது ஆதாமிலிருந்து மோசே வரை உள்ள காலத்தில். ஓகே. கேள்வி நியாயப்பிரமாண காலத்தில். அதுலயும் இப்படிதான் செயல்பட்டு நம்ம பின்னாடி வருது. 22வது பக்கத்துல இருக்கு பாஸ்டர். எஸ், கரெக்ட். 22ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல லாஸ்ட் கரெக்ட். அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றின் மூலமாகத்தான் செயல்பட்டார். வெரி குட். அது நமக்கு திரும்ப இன்னொரு கொஸ்டின்ல வருது. அதாவது நீங்க மனசுல வையுங்க. வெறுமனே நாலேஜ் மாத்திரமல்ல, அதை உள்வாங்குங்க. என்ன செய்யணும்? தேவன் அன்போடும் இரக்கத்தோடும் மன்னிப்போடும் தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கீழ்ப்படிதலே குறைவு இல்லாமல் இருக்காது. ஆனாலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் மாறாது. அதேனால இதுல நமக்கு என்ன லெசன்? பாவிகள் மீது நம்ம இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். அன்போடும் இரக்கத்தோடும் மன்னிக்கிற சுபாவத்தோடும் தான் நான் அப்ரோச் பண்ண வேண்டும். பாவிகளை நேசிக்கணும், பாவத்தை வெறுக்கணும். வெரி குட். ஓகே. இப்ப நம்ம அப்படி செய்கிறோமா? சில வீடுகள்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளை கூட இதை முடியலையே இல்லையா? அன்போடும் இரக்கத்தோடும் மன்னிக்கிற சிந்தையோடும் நாம் எல்லாரோடும் கண்டிப்பா நம்முடைய கோர்ஸ் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணிக்கிறவர்கள் மற்றவர்களை மன்னிப்பதிலே நீங்கள் கண்டிப்பாக பெருகி இருப்பீர்கள். உறவினர்கள், மாமியார், மருமகள்ல அது தட்ஸ் த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அது தானாகவே வந்து விடுகிறது. ஏனென்றால் மேலானவைகளை நாம் தியானிக்கிறோம். மேலானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் தானாகவே ஒளிந்து விடுகிறது. மேலானது எதை நம்ம என்ஜாய் பண்றோம்னா அவருடைய ரிலேஷன்ஷிப், அவரோடு உள்ள ஐக்கியம், அவருடைய வார்த்தையில் உள்ள அந்த தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுனால இந்த நல்ல குணங்கள் தானாகவே வந்து விடுகின்றன. ஆமா, சத்துருக்களை சிநேகிக்க சொன்னார். கண்டிப்பா எல்லாரும் அதில் முன்னேறி இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமா, ஏன் நாம் சத்துருக்களிடத்திலே கசப்போடு வாழக்கூடாது? எங்களை அவர் மன்னித்ததால ஒண்ணு. வேற, நாம் சத்துருக்களை மன்னிக்கா விட்டால் என்ன நமக்கு நஷ்டம்? எங்களுக்கு தான் நஷ்டம். எங்களுடைய இதயம் கடினப்பட்டிருக்கும். ஓகே.
இன்னும் நீங்க சிந்திங்க. சத்துருக்களை நாம் மன்னிக்காவிட்டால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது. பரலோக ஜெபம் ஆஹ், அந்த ஆமா, அதுல கூட Father. இருக்குது. பிதாவே, நான் அது எப்படி வருது? Our Father நாங்கள் in heaven, எங்கள் hallowed be thy எங்கள் name. Your kingdom will become. You will be done on earth as it is in heaven. Give us this daily bread. Forgive our trespasses as we forgive those trespassers who are against us. Yes, forgive our Okay. sins as we forgive as we forgive others. those இல்ல? who Others. trespass against us. ஆமா, ஆண்டவர் நமக்கு இன்னும் பலம் தருவார் பாருங்க. அந்த கசப்புல இருந்து இன்னும் பூரணமாக ஒரு விடுதலை. சரிங்களா? பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாத்திரமல்ல, நீங்க டிராவல் பண்ணும்போது, நீங்க ஒரு பர்ச்சேஸ் போகும்போது, சில நேரங்களில் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு நபர் எல்லாம் சிலர் இருப்பாங்க. நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவங்க, நமக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். அப்பொழுதும் நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஏதாவது சாட்சி இருக்குதா? முன்னாலாம் நமக்கு எரிச்சல் வரும், இப்போ சிரிப்பு வருது. ஆமா ஆமா ஆமா, யாராவது டெஸ்ட் பண்ணி சொல்லலாம்ல. அவன் நானும் என்னுடைய மனைவியும் அதை என்ஜாய் பண்றோம். முன்னால அவங்க ஏதாவது பேசுனா எனக்கு எரிச்சல் வரும், நமக்கு பிடிக்காத பேசுறேன். இப்போ நான் அதை இன்டென்ஷனலாக செய்கிறேன், ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். ஏன் நம்ம ஏன் அதை சுமப்போனல்ல? நம்ம சுமக்கிறதுனால நஷ்டம் நமக்கு தான். நம்முடைய மனதும் டிஸ்டர்ப் ஆகுது, சரீரமும் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, மெடிக்கல் சயின்ஸ்ல. அப்போ இதை நாம் தேவனிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை இப்படிதான் அப்ரோச் பண்றாரு. எதோட? அன்போடு, இரக்கத்தோடு, மன்னித்து. இல்ல, பல காரியங்களிலே 3 ஆண்டுகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் கீழ்ப்படியாத நேரம் ரொம்ப இருந்தது. ஏதாவது 1-2 யோசிப்போமா? இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணது இல்ல, இயேசு கிறிஸ்துவை எரிச்சல் ஊட்டக்கூடிய சம்பவம் ஏதாவது சொல்லலாமா? மறுதளித்தது. மறுதளித்தார். ஓகே, வேற? வேற அந்த மலைக்கு போய் அவர் பிரேயர் பண்ணி கொண்டு வர கீழே அவிசுவாசிகள் அந்த அவிசுவாசத்துல குளமா கீழாம போயிட்டு அவைகளால. ஓகே, இதெல்லாம் எரிச்சல் ஊட்டுற டைம் தான். கல்ல குகையாக்கினதுன்னு சொல்லி வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்ல, எத்தனை முறை அவர் ஒரு வேற உலக பிரகாரமான ஒரு லீடரா இருந்தா 3.5 ஆண்டுகளும் 12 வருஷங்கள் பயணித்திருக்கவே முடியாது. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, அவர் தெரிந்தேதான் செலக்ட் பண்ணாரு. இதுல ஒருவரும் சிறந்தவன் கிடையாது, நல்லவன் கிடையாது, ஒழுக்கமானவர்கள் கிடையாது. இல்ல, ஆனா ஆச்சரியமா இருக்கு பாருங்க, இவர்களை கொண்டு, இந்த பேதைகளாகிய 12 பேரை கொண்டு உலகத்தை ஒரு பெரிய உலகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணிடலான்னு அவர் விசுவாசிச்சார் பாருங்க. எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் இல்ல? நம்மளாம் அப்படி நம்ப மாட்டோம், ஆனா அவர் நம்பினார் பாருங்க. அவருடைய நம்பிக்கை வீண் போச்சா, வீண் போகவில்லையா? வீண் போகவில்லை. வீண் போகவில்லை இல்லையா? எதனால வீண் போகவில்லை என்று கொஞ்சம் யோசிப்போமே. அவர்கள் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர் சொன்னது எதனால அவர்களுக்கு அந்த தைரியம் வந்தது? ஒரு சிலவற்றை யோசிப்போம். அந்த வல்லமை இருக்குன்ற அறிவு வந்துட்டது. முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார். ரொம்ப முக்கியம் இல்லையா? நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல் பவர், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். 2வது, தான் திரும்பவும் உயிரோடு எழுந்தது அவங்க எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. அவர்கள் அந்த அறைக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு அந்த வால் சுவர் வழியா உள்ள நிற்கிறாரு. இப்படியெல்லாம் அதிர்ச்சி வைத்தியம் பண்றாரு. நான் தான்டா, தொட்டு பாரு இல்லையா? சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மரித்த இயேசு உயிரோடு எழுந்ததை பார்த்து எவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் மைண்ட் செட் பண்றாரு பாருங்க.
அப்புறம் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன செய்ததுன்னா, போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்களை தண்ணீரை போல அவர்கள் செய்தார்கள். அது அவங்களுக்கு அஷூரன்ஸ் இருக்கு, அவர் நம்ம விட்டு போகல, அவர் பேரை சொன்ன அற்புதம் நடக்குது. இல்லை, இப்படியெல்லாம் அவங்கள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி உலகத்தை உலுக்கி விட்டார். எவ்வளவு பெரிய மேட்டர் இல்லை? அப்போ இதுல நான் என்ன யோசிக்கிறேன்னா, முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பேதைகள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்த பிறகும் காட்டி கொடுக்குறான் ஒருத்தன் வந்து அப்படியே மறுதளிக்கிறான் இல்லையா? அதோட வேடிக்கை என்னவென்றால், இவர் சொன்னபடியே சிலுவையிலே மரித்தார், சொன்னபடியே அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்பொழுதும் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நம்பினார் பாருங்க அவங்கள. அப்போ பிரதானமா நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டியது, என்னுடைய நாலேஜ் படி அந்த அபிஷேகம் தான் இல்லையா? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இருங்கள் என்று சொல்லல, இருப்பீர்கள் என்று சொல்றார் இல்லையா? அப்போ ஆச்சரியமான ஒரு காரியம். இதை நம்மளால விளங்கி கொள்ள முடியல. ஏதோ உலகத்துல ஒரு மூலையில ஒரு 12 பேருக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டார் பாருங்க. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். வெரி குட். அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிட்டு, இப்போ தோமா வந்து இந்தியாவுக்கு வந்தார், அவரை ரிசீவ் பண்ண ஒருத்தரும் கிடையாது. எத்தனை நாள் பயணம் பண்ணாரு, இல்லை மோட்டர் போட்டும் கிடையாது. ஆனால் எப்படியோ தண்டு வலிச்சு வந்து கேரளாவில் இறங்குறாரு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பயங்கரமான அற்புதங்கள் நடந்ததுங்கிறாங்க. இப்போ நமக்கு அதில் ரெக்கார்டு இல்லை. ஒரு முறை கடலில் குளிக்கும் போது அவர் என்ன செஞ்சாரா, அந்த தண்ணீரை எடுத்து வாரத்தில் வீசி அங்கே நிற்க வச்சிருப்பாரா தண்ணியை. இதை பார்த்து அநேகர் மனம் திரும்பி இருக்காங்க. இதை பார்த்து ஒரு ராஜாவே மனம், இப்படி பலத்த அற்புதங்களை செய்ய. அப்போ இவங்க மைண்ட் செட் ஸ்ட்ராங் ஆயிட்டு. என்ன ஸ்ட்ராங் ஆயிட்டு? மாற்றமே கிடையாது, இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சொன்னபடியே உயிரோடு எழுந்தார், அவர் எங்களுக்குள்ள வந்திருக்கிறார். நான் வந்து எருசலேமிலிருந்து கப்பல்ல வரும்போது, படகுல வரும் பொழுது, இந்த இந்தியாவில் வந்து இறங்கும் போது அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம். என்ன நடந்திருக்கலாம்? நிறைய சோர்வு வந்திருக்கும் தோமாவுக்கு. அப்போ ஆண்டவர் பேசியிருக்கலாம், தோமா நான் உன் கூட தாப்பா இருக்கேன்ட்டு. இதெல்லாம் எழுதுனா பைபிள இடம் பத்தாது பாருங்க. இப்பொழுதே இவ்வளவு பெரிய பைபிளா இருக்கு இல்ல? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் நடைமுறையின் தேவன், பிராக்டிக்கல் காட் ஆஃப் பிராக்டிகாலிட்டி. இல்லை? ஆமா. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாரு? எப்ப நான் மாம்சத்துல உன்னோடு இருக்க முடியாது, உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ எழுதியிருக்கிறதை விசுவாசித்தால். யாரு பெரிய விசுவாசி? தோமாட்ட என்ன சொல்றாரு? தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்களை தான் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நாம் எல்லாரும் அப்படித்தான் நடக்கிறோம். யாரும் நாம் இயேசு கிறிஸ்துவை கண்டதில்லை, ஒரு டிராமா பாணியில அவர் நம்மோடு பேசவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோம். இதெல்லாம் தேவன் நமக்கு செய்த கிருபை. ஒரே ஒரு சந்தேகத்தை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். தேவ வசனம் ஒன்று சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமுள்ளவனாய் இருக்கிறேனோ அவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவர்கள் மேல் கிருபை உள்ளவராய் இருக்க விரும்புகிறேனோ அவர்கள் மேல் கிருபை உள்ளவர்களாய் இருப்பேன். அப்போ இந்த வசனம் நமக்கு சந்தேகத்தையே வர வைக்கக்கூடாது. என் மேல் இரக்கமாய் இருக்கிறதுனால்தான் தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்தார். என் மேல் கிருபையாய் இருக்கிறதுனாலதான் இந்த வெளிச்சம் வந்தது. சந்தேகமே படக்கூடாது. என் மேல இரக்கமா இருக்காரா, என் மேல கிருபையா இருக்காரா, இப்படி வர சொல்லிட்டாரு. யார் மேல இரக்கமா, யார் மேல கிருபையா இருக்காரு, அது யா இஷ்டம்ட்டாரு. ஐயா, அவருடைய இஷ்டமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம் இந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கிறோம், அவருடைய குடும்பத்துல அங்கத்தினர்களாக இருக்கிறோம். சந்தேகமே படாதீங்க. He is so happy about you.
அதற்கு பிரதான அடையாளமாக நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், உங்களுக்கு இது ரசிக்கிறது பாருங்க வார்த்தை இல்லையா, ரசிக்கிறது, ருசிக்கிறது. பெரிய ஆச்சரியம் பாருங்க. வெரி குட். எஸ் பிரதர் பிலிப் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனாவது கேள்வி? 5. ஓகே. 5. இப்பொழுது பாவம் எண்ணப்படுவதில்லை, ஏன்? ஓகே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரு ஆன்சர் பண்ணணும்? இப்பொழுது பாவம் எண்ணப்படுவதில்லை, ஏன்? யாரு சிஸ்டர் ஜெயா ஆன்சர் பண்ணணும்? பிலிப் பிரதரா? எஸ் பிரதர். Because he took our sins when he went in the cross. ஓகே. இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. பவானி சிஸ்டர் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? ஓகே. அப்போ கிறிஸ்டியன் ஜெபன். கிறிஸ்டியன் ஜெபன் அல்லது ஸ்ரீதேவி. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா பாவங்களின் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடியால். இல்ல, நியாயப்பிரமாணத்தை அவர் எடுத்து விட்டுட்டார், முடிச்சுட்டார். அது அவ்வளவுதான், சிம்பிள் ஆன்சர். ஏன் நம்முடைய பாவம் எண்ணப்படுவதில்லை என்றால், நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லை. எனவே நம்முடைய பாவங்கள் எண்ணப்படுவதில்லை. ஆன்சர் இருக்கு பாருங்க, பேஜ் 16ல செகண்ட் பேராகிராஃப். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் நியாயப்பிரமாணம் இல்லை. எனவே நம்முடைய பாவம் நம்முடைய கணக்கில் எண்ணப்படுவது இல்லை. திஸ் த ரைட் பெஸ்ட் ஆன்சர் இல்லையா? இப்போ நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? வெரி குட். எந்த வசனம் அது? எடுக்க வேண்டாம். எந்த வசனம்? எபேசியர் 2:14, 14, 15, 16. நம்பரை மறக்கவே கூடாது. நியாயப்பிரமாணம் இல்லாததுனால எது இல்லை? பாவம் இல்லை. அதுக்கு முன்னால ஒரு ஸ்டெப் இருக்கு. நியாயப்பிரமாணம் இல்லாததுனால மீறுதல் இல்லை, மீறுதல் இல்லாததுனால பாவம் இல்லை, பாவம் இல்லாததுனால தண்டனை இல்லை. ரைட்? இதெல்லாம் பேசிக் டீச்சிங். இதை நம்ம அடிக்கடி ரிமைண்ட் பண்றது தப்பு இல்லை, நல்லதுதான். அப்போ நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு வாழலாமா? இல்ல. நம்மால், அதாவது ஒரு வசனம் இருக்கு, யார் நீங்க சொல்ல முடியும், நான் சொல்றேன். நம்மாலே நாம் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, ஏன்? அல்லது நம்மாலே பாவத்துல மூழ்க முடியாது, ஏன்? எந்த வசனம்? கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால். வெரி குட். ரோமர் 6:14. இதெல்லாம் மந்திர வசனங்கள் இல்லையா? கோல்டன் வேர்சஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால் பாவம் நம்மை ஜெயிக்காது, நாம தான் பாவத்தை ஜெயிப்போம். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓகே. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். இல்ல, இன்னொரு ஆன்சர் சொன்னீங்க இல்லையா? என்ன ஆன்சர்? அவர் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இப்பொழுது பாவம் எண்ணப்படுவதில்லை, ஏன்? அவர் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். இது ஒரு நல்ல ஆன்சர். எப்படின்னு பாருங்க. சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். கடந்த கால பாவங்கள் மாத்திரமல்ல, நிகழ்கால பாவங்கள் மாத்திரமல்ல, எதிர்கால பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டபடியினால் பாவம் எண்ணப்படுவதில்லை. அதுவும் சரியான ஆன்சர் தான். இது இன்னும் பெட்டர் ஆன்சர். நம்ம புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். எனவே நியாய பிரமாணம் இல்லை, எனவே அங்கே பாவம் இல்லை. வெரி குட். எஸ் பிரதர், 6 போயிடும்.
ம் வேதம் கற்பிக்காத ஒன்றை இன்றைய ம் தேவ ஜனங்கள் நம்புகிறார்கள். அது என்ன? ம் ம் எஸ். யாரு நெக்ஸ்ட் இருக்கிறீங்க? ஜபன் சொல்லல. வேற யாரும் இதுவரைக்கும் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிய சொல்லுங்க. நான் கேள்வி வாசிடுறேன். வேதம் கற்பிக்காத ஒன்றை இன்றைய தேவ ஜனங்கள் நம்புகிறார்கள். அது என்ன? அல்லது வேதம் கற்பிக்காத ஒன்றை இன்றைய மதம் கற்பிக்கிறது. யாராவது சொல்லுங்களேன். 21வது பக்கம் செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். ம் மனிதன் மிகவும் துர்மார்க்கமாய் இருக்கிறபடியினாலும் தான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலும் தேவன் அவர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாதபடியால் மனிதனிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டார் என்று எண்ணுகிறார்கள். அநேக மக்கள் ம் இந்த கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். வேதம் இதை உறுதிப்படுத்தவும் இல்லை, கற்பிக்கவும் இல்லை. வெரி குட், வெரி குட். 21வது பக்கம் செகண்ட் கரெக்ட், கரெக்ட், பேராகிராஃப். கரெக்டான சரியான பலன்ஸ். அதாவது சிம்பிளா, தேவன் பாவைகளோடு ஐக்கியம் கொள்ள முடியாதபடியால் மனிதனிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டார் என்று எண்ணுகிறார்கள். இது வேதம் கற்பிக்கவில்லை. இதற்கு மாறாக தேவன் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? தேவன் நேசிக்கிறார் எங்களை, கோபமாக இல்லை. ம். நேசிக்கிறபடியா நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா ஆமா ஆமா. நம்முடைய கீழ்ப்படிதலே குறைவு இருக்கும் பொழுதும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. எனவே நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை சந்தேகிக்க கூடாது, அதை என்ஜாய் பண்ணணும். அப்படி அவர் பிரித்து கொண்டால் அவருக்கு ஒரு நபர் கூட கிடைக்க மாட்டார். ஆதாமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நல்ல விசுவாசிகள், பர்ஃபெக்ட், அதாவது மாம்சத்திலே பெர்ஃபெக்ட் ஆனவர்கள் ஒருவருமே கிடையாது. அதாவது நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய சரீரத்திலும் பெர்ஃபெக்ட் ஆகவே முடியாது. இதை நம்ம நல்லா விளங்கி இருக்கிறோம். நம்முடைய ஆவி மனிதனை தான் தேவன் பார்க்கிறார். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். அல்லேலூயா. கர்த்தர் மகா நல்லவர் பார்க்கிறார். அது அவருடைய ஹிஸ் சாவரின் விஸ்டம். நம்மளால அதை விளங்கி கொள்ள முடியவில்லை. பிறகு கன்னிகை மரியா பரிசுத்தமா இருந்த வழியாதான் தேவன் அந்த வயசுல பிறந்தது. பரிசுத்தமா இருந்தது, ஒரு ஆள் தான் இருந்தது பரிசுத்தமா. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் அவ்வளவு நாள் டிலே ஆச்சுங்கிறாங்க. ஓகே. கர்த்தர் நல்ல ஒரு பாருங்களேன். நான் யோசிக்கிறேன், சில இந்தியாவெல்லாம் அந்த வசனத்தை எழுதி போட்டிருப்பாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் அந்த ஆர்ச்சில், சிஎஸ்ஐ இசிஐல என்ன போட்டிருப்பாங்கன்னா, நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அதை சர்ச்சுக்குள்ள புதுசாக ஒரு நாள் என்டர் பண்ணும்போதே என்ன ஆயிடும்னா பயமும் அவிசுவாசமும் வந்துடும். அப்போ தேவனால் என்னை நேசிக்க முடியாது இல்லையா? எப்படி எழுதியிருக்கலான்னு இமேஜின் பண்ணுவேன் சும்மா. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்கள், எனவே தைரியமாக என்னண்டை வாருங்கள். கரெக்டா இல்லையா? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தைரியமாக சர்ச்சுக்கு வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. பவுலுக்காகவும் ஆண்ட்ரூமாக்காகவும் நம்ம தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்ல. இவர்கள் தந்த வெளிப்பாடு தான் நம்ம விசுவாசத்துல நம்மை பலப்படுத்துகிறது. அந்த விசுவாசமே குடும்பத்திலையும் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வந்தது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கொண்டு வந்தது இல்லையா? ஒரு என்ன சொல்லலாம், விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பாவ குற்ற உணர்வுல இருந்து விடுதலை, இதை தந்தது இந்த அறிவு. கர்த்தர் நல்ல. ஒரே ஒரு செகண்ட். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கொலை செய்தவனுக்கு தண்டனை இல்லை, விறகு பொறுக்கினவனுக்கு தண்டனை ஏன்? யாராவது நீங்க இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்றீங்களா?
ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கின ஒரு மனிதனுக்கு கல்லெறிந்து கொல்லும்படி மோசே கட்டளை இட்டார். அப்போ ஏன் கொலை செய்தவனுக்கு தண்டனை இல்லை? அப்ப நியாயப்பிரமாணம் வரையல பாஸ்டர். வெரி குட், அவ்வளவுதான். நீங்க இதை டக்குன்னு புரிஞ்சிருக்கணும். வேதம் 7வது கொஸ்டின் 20. ஓகே, பாருங்க, கொலை செய்தவனுக்கு ஏன் தண்டனை இல்லை என்றால் இப்பொழுது வந்து இப்படி எடுத்துடுவோம். இப்போ வந்து நியாயப்பிரமாணம் எக்ஸிகியூஷன்ல இல்லை, செயல்முறையில் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கீழே கொலை செய்தவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்குது, விறகு பொறுக்கிறவனே கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. இப்பொழுது அந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு அவர் ஒழித்து விட்டதுனாலே இப்பொழுது யாருக்குமே தண்டனை இல்லை. அப்ப இன்னொரு கேள்வி, தாவீது எதற்கு கீழாக இருந்தான்? கிருபைக்கு கீழாக இருந்தானா, நியாயப்பிரமாண காலத்துக்கு கீழே இருந்தானா? நியாயப்பிரமாணத்தின் கீழே தான் இருந்தவர், ஆனா அவருக்கு கிருபை கொடுக்க. வெரி குட், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவனுக்கு கிடைத்தது கிருபை இல்லையா? கல்லறிந்து கொல்லப்படவில்லை இல்லையா? ஆமா, பாருங்க. ஆமா, அதே மாதிரி பாருங்க, இன்னும் சில வசனங்கள்லாம் ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடேன்கிறாரு. I'll never share my glory with anyone else. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டிலேயே நீங்க சாலமோனை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா நீ என் ஞானத்தை மாத்திரம்தான் கேட்டா, ஆனால் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தரேன், மகிமையையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தேவன்! என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் அந்த பழைய ஏற்பாட்டிலேயே அந்த சாலமோன் கேட்காமலேயே அவனுக்கு தன்னுடைய மகிமையை அவர் கொடுத்த தேவன். ஆமா, ஆனா புதிய ஏற்பாட்டில் தெளிவா சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்கிறார். இன்னொரு காரியம், மகிமையை பாருங்க, நல்லா நீங்க கவனிங்க, எப்படி கொடுத்தாரு, எப்படி மகிமையை கொடுத்தார், எப்படி அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். திங்க் பண்ணுங்க, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. பேசின வழியா பேசி எப்படி பேசினா? வெரி குட். எப்படி பேசினாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவுதான் மேட்டருங்க. மார்னிங் சொல்லி தந்தீங்க மாஸ்டர். சொல்லிட்டாரு, வந்துட்டு. இப்போ இதுல அதான் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா வந்துட்டு. அதே போல யோவான் 20:23 வாசிங்க. The book of John's Gospel, chapter 20, verse 23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை பாருங்க, அப்போ பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நாம் அதிகாரம் பெற்று இருக்கிறோம். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி இதை செயல்படுத்தலாம்? சொல்ல வேண்டியதுதான், பாவங்களை சொல்ல வேண்டியதுதான், சிம்பிள். அவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அதனாலதான் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். The heaven has made everything simple. ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த டிரான்ஸ்மிஷன் நடந்துருது. நம்முடைய உள்ளத்திலிருந்து மற்றவர்களை சுகமாக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் எப்படி செய்கிறது? கை வச்சா போகுது. இயேசு நாமத்துல எழுந்து நடந்தா போயிடுது. பாருங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு விசுவாசத்தோடு நான் பேசும் பொழுது அது அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துருது இல்லையா? நம்மிடத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கடந்து சென்று விடுகிறது. ஆமென். அதனால நீங்க என்ன செய்யணும்? தைரியமா நீங்க பிளஸ் பண்ணிட்டே இருங்க. உங்க பேர பிள்ளைகளை பார்த்த போதெல்லாம்
கனடாவில் என்ன ஹையர் போஸ்ட் எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, தம்பி நீ IAS அப்படிங்கிறேன், முடிஞ்சு போச்சு. அவன் அதை ஏற்றுக்கொண்டால் டன் டீல் ஓவர் இல்லையா, டன் டீல் ஆயிடுது. சின்ன வயசுல அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமா, முன்னால 2 பேர் வராங்க, 2 பையங்க, அங்கிள் என்னுடைய பிள்ளைகள் அப்படிமா. நான் உடனே தலையில கை வச்சு பேசுறேன், நீ வந்து IAS, நீ வந்து IPSங்கிற. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. அடுத்த முறை வரும்போது யாருக்கு IAS சொன்னோம், யாருக்கு IPS சொன்னோன்னு மறந்துறதுனால இப்ப எல்லாரையும் IAS என்றுதான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஷன் வந்துருது இல்லையா. சில நேரம் நம்ம கை வைக்கும்போது நான் சொன்னேன், உனக்கு முதல் குழந்தை இத்தனை நாள்ல பிறக்கும், அதுக்கு தாவீது என்று பெயர் விடும்பேன். அதுக்கப்புறம் சரி சிலர் உங்களை மாதிரி லேடிஸ் கேட்டாங்க, என்ன பிரதர் நீங்க எப்பவுமே ஜென்ஸையே சொல்றீங்க, ஏன் பாய்ஸ் கேர்ள்ஸ் பிறக்க கூடாது? அப்போ என்ன செஞ்சேன், உனக்கு வந்து கேர்ள் பேபி பிறப்பா, நீ எஸ்தர்னே பேர் விடுவான். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு நம்ம மறந்துடுவோம், என்ன குழந்தை சொன்னோன்னு தெரியாது. அதனால இப்ப எல்லாருக்கும் பாய் பேபியை தேவன் இத்தனை நாள்ல தருகிறார் என்று சொல்லுகிறேன். ஏன்னா அதையே சொல்லிட்டா குழப்பம் இல்லை பாருங்க, அதை மண்டையில வைக்க வேண்டியதில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது தெரியல. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அருமையானவர்களே. அப்போ இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. லூக்காவுல சொல்றாரு, அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தேன், அவ்வளவுதான், கொடுத்தாச்சு, சென்றாயிற்று, எல்லாவற்றையும் எளிமையாக்கி விட்டார். எமோஷனே தேவையில்லை. ஆரம்ப நாட்கள்ல எமோஷன் வரும், ஒரு சிக்னஸ் இருக்கு, ஊனி கத்துவோம். அப்புறம் இயேசு நாமத்தினால இப்பொழுது இந்த கட்டி மறைவதாக, 1 நேரம் மறையல, 2 நேரம் மறையல, 3 நேரம் மறையல. இவர் என்ன செய்வாரா, ரூமுக்கு கடைசி முடி இருக்கு வரைக்கும் தலையில கை வச்சு பேசுவேங்கிறாரு. கட்டியே மறைஞ்சு போ, கேன்சர் கட்டியே மறைஞ்சு போன்னு பேசுவேங்கிறாரு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகம் நமக்குள்ள தந்திருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை நீங்கள் ரிலீஸ் பண்ணி அநேகரை ஆசீர்வதியுங்கள். முதலாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்கள். அடுத்தது எத்தனாவது கேள்வி பிரதர்? கொஸ்டின் நம்பர் 8. ஓகே. கொலை செய்த காயீனிடம் தேவன் காண்பித்த 3 அவருடைய நற்குணங்களை குறிப்பிடுக. ஓகே, யாராவது சொல்லுங்க. அன்பு, இரக்கம், மன்னிப்பு. அதேதான், அன்பு, இரக்கம், மன்னிப்பு ரிப்பீட் ஆயிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. கொலை செய்த காயினிடம் தேவன் காண்பித்த 3 நற்குணங்கள் யாவை என்றால் அன்பு, இரக்கம், மன்னிப்பு. மறந்தே போகாதீங்க. இதை நீங்க மனதிலே வைத்திருந்தால் அவரை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. துணிகரமான பாவத்துல நம்ம விழுந்துட மாட்டோம், சரிங்களா? அன்பு, இரக்கம், மன்னிப்பு மறந்தே நம்ம போகவே கூடாது. அப்போ நியாயப்பிரமாண காலத்திலும் அப்படித்தான் செயல்பட்டார். இப்பொழுது முழுக்க ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 9. மனிதன் எது நிமித்தம் தன்னை தேட வேண்டும் என தேவன் விரும்புகிறார், எது நிமித்தம் அல்ல? வெரி குட். ரொம்ப ஆன்சர் சொன்னவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. புதுசா ஒரு ஆன்சர் சொன்னவங்க எல்லாம் சொல்லலாம், எந்த ஆன்சரும் சொல்லாதவங்களும் சொல்லலாம். தேவன் அல்லது மனிதன் எது நிமித்தம் தன்னை தேட வேண்டும் என தேவன் விரும்புகிறார், எது நிமித்தம் அல்ல? சொல்லுங்க. தேவனுடைய தயவு நம்மை குணப்படுத்தும் படியுகிறது. அவருடைய தயவு இரக்கத்தின் நிமித்தமே அன்றி கோபாக்கினைக்கு பயந்து நாம் ரட்சிப்பை தேடுவதை தேவன் விரும்பவில்லை. கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். பாருங்கள், பேஜ் 36, செகண்ட் பேராகிராஃப். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தேவனுடைய தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. அவருடைய தயவு இரக்கத்தின் நிமித்தமே நாம் தேவனை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே தவிர, ஐயோ அவர் ரொம்ப கோபக்கார கடவுள், நம்ம நரகத்துல தள்ளிடுவாரு அப்படி என்று நாம் அவரை தேட
கூடாது. அதை அவர் விரும்பவில்லை. அதையும் விரும்பவில்லை. நாம் நரகத்திற்கு தப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம அவரை தேட வேண்டியதை அவர் விரும்பல. அப்படி சரியா? அவருடைய அன்பின் நிமித்தமே நாம் அவரை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியே நீங்க முடிவு பண்ணிருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இதுல நம்ம இன்னொரு புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் இஸ்ரவேலர்களை விட, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்து இஸ்ரவேலர்களை விட நாம் மேலானவர்களாக இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தேவன் இஸ்ரவேலர்களை பலமாக தண்டிக்கிறார். ஏன்னா அவரிடத்துல அவ்வளவு எதிர்பார்க்கிறார். யாரை தேவன் பாருங்க, நாம நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்போம். கிராண்ட் சில்ட்ரனை அவ்வளவு தூரம் கண்டிக்க மாட்டோம். ஏன்னா சில்ட்ரன்ட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? அப்ப யாரிடத்துல நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ அவர்களைத்தான் நம்ம சிட்சிக்கிறோம். கிராண்ட் சில்ட்ரனை நம்ம ரொம்ப சிட்சிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிடுவாங்கன்னு விட்டுறோம். தேவன் நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா புறஜாதிகளை விட இஸ்ரவேலர்களைத்தான் சாரி பாஸ்டர், கேட்கல. மியூட்ல போயிட்டது. சாரி. alright. Now am I audible? Yes. Okay. நான் இதை கொஞ்சம் சிந்திப்போம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்களை அந்த தண்டனை அடிக்கடி அவங்களுக்கு வந்துருது. ஏன்னா அவர்களை ரொம்ப ஸ்பெஷலா நேசித்தார் இல்லையா? ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்க, நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்கிறோம். நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்கிறதுனாலதான் எல்லாமே அன்கண்டிஷனல் ஆக்கிட்டோம் இல்லையா? இந்த லா, நியாயபுரமான கட்டளைகள் இல்லாத அளவுக்கு நம்ம நேசிக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரோடு நல்ல ஐக்கியத்துல இருப்போம். குற்ற உணர்வுல போக மாட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். என்ன குற்ற உணர்வு? ஐயோ நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் சொல்லலையே, நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலையே. நல்லா நம்ம நேசிக்கிற தகப்பன் யோசித்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. அவன் என் பிள்ளை, அவன் நல்லதா இருப்பான், ஐ ஆம் வெல் பிளீஸ்ட் வித் ஹிம். இதெல்லாம் நம்ம அறிஞ்சோன்னா நம்ம இன்னும் அவரை அதிகமாக என்ன செய்யறோம்? துதிக்கிறோம். அவர் மேல அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்றோம். தனியா இருக்கும்போது இன்னும் ஒரு குதூகலத்தை என்ஜாய் பண்றோம். பாருங்க, டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். இந்த ட்ரூத் நம்ம இந்த பைபிள் காலேஜ் ஆரம்பித்த நாளில இருந்து கண்டிப்பாக நீங்க தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்றதுல அதிகரித்திருக்கும் இல்லையா? நோ டவுட் அட் ஆல். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ கிருபையின் காலத்துல வாழுகிற நாம் பெரிய பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவரால் யாரை நேசிக்க முடியும் என்றால் பழுதற்றவர்களைத்தான் நேசிக்க முடியும். எனவே அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி நம்மை பழுதற்றவர்களாக, குறையற்றவர்களாக, பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாற்றிவிட்டார். தட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். நம்முடைய ரோல் ஒன்னே ஒண்ணுதான். என்ன ரோல்னா, அவர் என்னெல்லாம் செய்துட்டேன்னு சொல்றாரோ அதை அப்படி பிலீவ் பண்ண வேண்டியதுதான். லேலியோ சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் இருப்பார். ஆமா, அதனால ரிலாக்ஸ்டா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. எல்லா ஏரியாவும் எல்லா நேரத்திலும் ரிலாக்ஸ்டா இருங்க. ஒரு கடினமான சூழ்நிலை வர்ற மாதிரி இருக்கும் பொழுது ரிலாக்ஸ்டா இருங்க. அந்த கடினமான சூழ்நிலை உங்களை அணுகாமலே மறைந்து போயிடும். எப்பொழுதும் என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். எஸ், கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எந்த அறிவு மனிதனை தேவனை விட்டு விரட்டியது? அதை தடுக்க அவர் என்ன செய்தார்? வெரி குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. முக்கியமான கேள்வி.
தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது. அதாவது இதுதான் ஆன்சர் தெளிவா தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லுங்க. நாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை. ஓகே, எந்த அறிவும் மக்களை தேவனை விட்டு வரட்டு. ஓகே, வேற அப்புறம் எனவே தேவன் என்ன செய்தார்? தோளுடைய தரிப்பித்தார். இதை விட பெட்டர் ஆன்சர் இருக்கு சிஸ்டர். மக்களை தேவனை விட்டு விரட்டியது. ஆடியோ குறைவா இருக்குல்ல? நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த சிஸ்டர் பேசுறது கேட்கல. சிஸ்டர் சொல்லுங்க. பாவத்தை குறித்த அறிவு மக்களை தேவனை விட்டு விரட்டியது. வெரி குட். மோசேயிடம் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஓகே, வாருங்கள் பேஜ் 39. என்னுடைய வாய்ஸ் தெளிவா இருக்கா சிஸ்டர் பாமா? இருக்குது. ஓகே, முக்கியமான கேள்விக்கு பதில் பார்த்துருவோம் கடைசியா பேஜ் 39ல. கேள்வி என்னன்னா, எந்த அறிவு மக்களை தேவனை விட்டு விரட்டுவது என்றால் பாவத்தை குறித்த அறிவு மக்களை தேவனை விட்டு விரட்டியது. பேஜ் 39 டாப் பேராகிராஃப். எந்த அதே வேளையில தேவன் எனவே என்ன செய்தார்? மக்கள் தாங்கள் எவ்வளவு பொல்லாதவர்கள், மோசமானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதை தேவன் விரும்பவில்லை. அவர் நினைக்காததை நீங்க ஏன் போட்டு நினைச்சிட்டே இருக்கிறீங்க? நான் சரியில்லை அப்படியே நினைக்காதீங்க. எல்லாவற்றிலும் நான் சரியா தான் இருக்கிறேன். இன்னும் குறைவு இருக்கா? நிறைய குறைவு இருக்கு. உங்களுக்குள்ள பேசுங்க, நான் நிறைவானவன், நான் பூரணமானவன், இன்னும் எனக்கு எரிச்சல் வருது, இன்னும் எனக்கு கோபம் வருது. கவலையே படாதீங்க, இந்த எண்ணத்துல வந்துருங்க. As it is written in the book of Hebrews chapter 10 verse 14, I am perfectly perfected. அந்த நேரத்துல நம்ம இதை கூட நினைக்கலாம், என்னுடைய ஆவி மனுஷன்ல தேவன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட் ஆக்கிட்டாரு, எனவே நான் என்னை குறித்து திருப்தியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, குதூகலமாக இருப்பேன். பழைய காலத்துல நீங்க சில தவறு செய்ததுனால சில நஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள். சில உறவுகள் கூட உங்களை விட்டு போயிருக்கலாம். அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஐயோ இப்படி செய்திருக்கலாமா, அப்படி செய்திருக்கலாமா, இப்படி நான் இந்த சப்ஜெக்டை எடுக்கும் பொழுதுதான் எனக்கு உடனே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வந்துடுது. அதையும் ஆவியானவர் தான் ஞாபகப்படுத்துகிறார் என்று நம்புகிறேன். எதுனா, இதுவரைக்கும் நம்ம நிறைய தவறு செய்தோம், இனிமேலும் தவறு செய்வோம். சரிங்களா? எதுலெல்லாம் தவறு செய்வோம்? நம்ம செலெக்ஷன்ல தவறு வரும், வீட்டுல சமையல்ல தவறு பண்ணுவோம், தவறாக பிள்ளைகளை திட்டிடலாம், சரிங்களா, கணவனோட தவறா பேசிடலாம். ஆகினால அருமையானவர்களே, நம்முடைய கீழ்ப்படிதல, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்ல, நம்முடைய ஆட்டிடியூடுல குறைவா இருந்தாலும் குதூகலத்தை விட்டு விடாதீர்கள். அதான் மேட்ரு. அப்பா என்ன குறித்து சந்தோஷமா இருக்காருப்பா, இட்ஸ் மோர் தேன் எனஃப், he so pleased with me. ஆகவே நான் எனக்கு பிடிக்குதுங்க. சொல்லுங்க சிஸ்டர். இந்த 32வது பக்கத்துல நான் போட்டிருந்தேன் என்னன்னா, நாம் பாவம் செய்யும் போது அதை தகுதியற்றவர்களாக உணரும் போது நாம் தேவனை விட்டு விலகி தூரமாய் போறோம். 32வது பக்கத்துல 2வது பக்கம். ஓகே, வெரி குட். நாம அப்படி உணரும் போது, அதனாலதான் அப்படி நினைக்காதீங்க. ஏன் நம்ம அப்படி நினைக்க வேண்டியது இல்லைன்னா, ஒரே ஒண்ணுதான், நாம நல்லவர்களாகவோ நாம பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால அல்ல, நம்மை குறித்து நம்முடைய தகப்பன் சந்தோஷமா இருக்காரு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறாரு. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் யுவர் குட்னஸ். 1 மணி நேரமாக எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தின பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. இன்னும் ஒரு உற்சாகமான ஆவி ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக கிருபை செய்வீராக. அந்த உற்சாகமான ஆவி இவருடைய மனதில ஒரு குதூகலத்தையும், சரீரத்தில ஒரு சுகத்தையும், பலத்தையும் கொண்டு வருவதா. இவர்களை சுற்றி உள்ள நெய்பர்ஸ், இவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த குதூகல ஆவி அந்த சூழ்நிலையை தலைநேராக மாற்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.